அதிகமா இருக்கு. ஹீரோவா நடிச்சிருக்காரா, காமெடி ஹீரோவா நடிச்சிருக்காரா, ஆக்டிங் ஹீரோவா நடிச்சிருக்காரா? படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் காமெடி நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. ரொம்ப நேச்சுரல், எப்பவுமே நேச்சுரலா இருந்தது. நல்லா காமெடி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்ஷனுமே நல்லா இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் காமெடி தான். சூப்பரா இருக்கு. காமெடி தான் ஃபுல்லாமே. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரமோ காமெடி மாதிரி இருந்தது. அது மாதிரி ஃபுல்லாமே காமெடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி இருந்தது. செகண்ட் ஹாஃப் காமெடி இருக்குமா நினைச்சிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடியா தான் இருந்தது. அந்த சிரிச்சிட்டு தான் இருந்தோம். மூவியோட என்ஜாய் பண்ண நல்ல மூவி இது. என்ன கேரக்டர் பண்ணிருக்காரு? மேட்ரிமோனியல் ஸ்டார் மாதிரி பண்ணிருக்காரு. நல்லா இருந்தது. படம் நல்லா படம் சூப்பரா இருக்கு. ஆனா சிரிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு படம். காமெடி எல்லாமே எதிர்பார்த்து வரவங்களுக்கு வந்து பார்த்தா செம்மையா இருக்கு. வந்து பார்த்தா வீக்கெண்டுக்கு ஜாலியா இருக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் தான் கேட்க படத்துக்கு வாங்க. செம்மையா இருக்கு படம். எல்லாமே பண்ணிருக்காரு. சந்தானம் பார்த்தா எல்லாமே பண்ணிருக்காரு. காமெடி ஆக்ஷன் வந்து பார்த்தா எல்லாமே காமெடிக்கெல்லாம் த்ரில்லிங் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த த்ரில்லிங்காவும் இருக்கு. படம் வந்து காமெடிக்கல் த்ரில்லிங்கா வந்து பார்த்தா ஆக்ஷனும் இருக்கு. எல்லாமே இருக்கு படத்துல. இல்ல கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இல்ல வடகுபடி ராமசாமி அது வந்து வேற ஜானர். இது வந்து கோவில் சம்பந்தப்பட்டது இருந்தாங்க. அந்த மாதிரி போயிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி. அதுக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை விட காமெடி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அல்டிமேட்டா இருக்கு. சூப்பரா காமெடி எதிர்பார்த்து கண்டிப்பா வரலாம். லாக் எல்லாம் எதுவுமே கிடையாது. கண்டினியூஸா வந்து பார்த்தா சிரிச்சு இருக்க மாதிரி இருக்கு. வீல் லாக் எதுவுமே கிடையாது. காமெடி வந்து பார்த்தா கண்டினியூஸான காமெடியா கொடுத்திருக்காரு. சூப்பரா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இது பண்ணுவாரு. 50 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா எரிதிரி மாலை பேன போட சொல்லுவாரு. அந்த கவுண்டர் எல்லாமே சூப்பரா. கவுண்டரும் பார்த்தா எல்லாமே சூப்பரா இருக்குன்னா கண்டிப்பா பார்க்கலாம். அவருக்கு வந்து எல்லாமே இது பண்ண ஆக்ஷன் பண்ணலாம், காமெடி கலந்துருக்கும். த்ரில்லிங் பண்ணலாம், காமெடி கலந்துருக்கும். ரொமான்ஸ் பண்ணலாம், காமெடி கலந்துருக்கும். அவர்கிட்ட இருந்து ஒண்ணு பிடிக்காத ஒண்ணு பார்த்தா காமெடி தான் கொடுத்திருக்காரு. அவுட்புட் செம்ம வந்து கண்டிப்பா வந்து பாருங்க படம். என்ன டைலாக் உங்களுக்கு பேசின எல்லா டைலாக்குமே எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது. மத்தபடி படம் நல்லா தான் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு படத்துல. ட்ரெய்லரே கிரிஞ்சா தான் இருந்தது. இது வந்து படமே கிரிஞ்சு தான். நிறைய இடத்துல பார்த்த சீன் பெருசா காமெடி எல்லாம் ஒன்லைனர் அங்கங்க வேக்காச்சு தவிர பெருசா படம் ஃபுல்லாலாம் சிரிக்க வைக்கும். கொஞ்சம் சீரியஸான மொழியை எடுத்திருக்காங்க. நிறைய இடத்துல கிளாமர் டபுள் மீனிங் டைலாக் இதெல்லாம் தேவையில்லாம இன்சர்ட் பண்ண மாதிரி இருந்தது. பாட்டெல்லாம் தேவையே இல்லை. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாம நிறைய இடத்துல பாட்டை சொல்லி வச்ச மாதிரி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஓகேவா இருந்தது படம். காமெடி இல்ல. என்ன கேரக்டர் மாதிரி காமெடி எடுத்து தீராதீங்க பாவம் வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. டபுள் ஆக்ஷன் எல்லாம் வச்சு அது பெருசா நம்மளுக்கு அது பெருசா செட் ஆகல. சினிமாட்டிக்கா தான் இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி நாடகத்தன்மையோட தான் இருந்தது. ஆக்டிங் பண்றாங்க மாதிரி தான் இருந்தது. பெருசா ஒர்க் ஆகல. மேபி காமெடி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம். நிறைய இடத்துல அது இரிட்டேட்டிங்கா தான் இருந்தது. அதெல்லாம் ஓகேவா தான் இருந்தது. பட் அது ஒன்லைன் திருப்பி பழைய மாதிரி டபுள் மீனிங் கிளாமர் இதான் நம்பிருக்காரு. அவரோட காமெடியை நம்பல போல. நிறைய இடத்துல காமெடி ஓகே ஆகல. சிரிக்க வைக்கிற மாதிரி பெருசா ஒன்றும் ஒர்க் ஆகல. ஒன் டைம் வாட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே வந்து செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ட்ராகியா இழுத்துட்டாங்க. அந்த மாதிரி இல்ல. நார்மலா ஒரு காமன் மேன் மாதிரி தான். பெருசா காமெடி எல்லாம் ஆகல. படம் ஃபுல்லா ஒரு மாதிரி ஒரே மாதிரி தான் பண்ணிருக்காரு. காமெடி மேன் ஒரு காமெடி ஆக்டர் என்ன பண்ணாரு அதை தான் பண்ணிருக்காரு. மற்றபடி பெருசா ஆக்டிங் மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. அதெல்லாம் கிளைமேக்ஸ் அது கூட ரொம்ப எல்லாம் பெருசா சண்டை கிடையாது. படத்தை ட்ரோல் பண்ண மாதிரி தான் இருந்தது எனக்கு. அங்கங்க நிறைய இடத்துல சீன்ஸ் எல்லாமே. மற்றபடி பெருசா ஒன்னும் அவங்க ட்ரை பண்ண பெருசா பார்த்த சீன் ஃபேமிலியா குழந்தைங்களா கூட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். டபுள் மீனிங் டைலாக் கிளாமர் எல்லாம் தேவையில்லாம ஆட் பண்ணிருக்காங்க. அது அவங்களோட விருப்பம் தான். செம காமெடியா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியில ஆரம்பிச்சு நடுவுல த்ரில்லிங்ல வந்து கம்பேக் ஆன மூவி தான் சொல்ல முடியும். இல்ல ஃபுல்லாவே காமெடி தான். ஃபுல்லா காமெடி தான். நடுவுல கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். ஃபேமிலி மூவி தான். எந்த படம் சாயல் இருக்கு? விக்ரம் படம் சாயல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பஞ்சதந்திரம் சாயல். பஞ்சதந்திரம் சாயல் இருக்குது இந்த படம். ஆமா பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் நடிப்பு உங்களுக்கு பிடிச்ச சீன் அது ஹாஸ்பிட்டல் சீன்லாம் வரும். அதெல்லாம் பாருங்க. டைட்டில் வந்து பாருங்க. சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சீன் வரும். அதுதான் வந்து ரொம்ப காமெடி ஆக்ஷன். இது ரெண்டு கலந்து பண்ணிருக்காருங்க. அதுல உங்களுக்கு பிடிச்சது காமெடி தான். சந்தானம்னாலும் காமெடி தான். காமெடி தான். அவரு ஹீரோவா நடிக்காம முன்னாடி நடிச்ச மாதிரி எல்லா ஹீரோஸோடய சேர்ந்து நடிச்சா நல்லா இருக்கும். அவரு தனியா படம் பண்ணாம முன்னாடி மாதிரி எல்லா ஹீரோஸோட சேர்ந்து நடிச்சா இன்னும் நல்லா இருக்கும்.